சாத்தான்குளம் நடந்ததுக்கு எனக்கு 2-3 நாட்களாக தூக்கம் வரவில்லை. இப்படி ஒரு கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் வந்து என்று ஒழியும் என்று மக்கள் காத்து கொண்டார்கள். நாங்கள் வந்தால் எதுவுமே நடக்காது. நீங்களே 24 நடந்திருக்குது. அதுவும் உங்களுக்கு ஒரு லாக்அப் டெத் மரணம் எப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். சிட்டி பாபுவோட நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு நடந்தது எமர்ஜென்சி பீரியடில் உங்களுக்கு நடந்து உங்கள் கண்ணுக்கு நேராக பார்த்துருக்கீங்க. அப்போ எனக்கு நடந்த கொடுமை யாருக்குமே நடக்கூடாதுன்னு நீங்கள் என்ன மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கணும், என்ன மாதிரி ஒரு தீர்வுக்குள்ளே வரணும். தீர்வு இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. தீர்வு இருக்குது, கண்டிப்பாக தீர்வு இருக்குது. நேற்றுக்கு பல ஊடகங்களில் இதை பற்றின கேள்விகள்லாம் வந்துச்சு. அது இருக்கட்டும். அப்போது நீங்கள் கண்ணுக்கு நேராக பார்த்துருக்கீங்க. நீதிபதி சந்துரு உங்ககிட்ட வந்து ஒரு இஸ்மாயில் கமிட்டின்னு ஒன்று கொடுத்தாரு, ஜெய்பீம் பார்த்துட்டு. அப்போ நீங்கள் அந்த புக்ஸ்தை படிக்கவே இல்லையா? அந்த நீதிபதி சந்துரோட கமிட்டி ஏன் நீங்கள் வெளியில் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கீங்க? அவர் கொடுத்துருக்காரு அவருக்கு. நேற்றுக்கு அதுதான் ஆதவ் ப்ரோவும் கேட்டார், ஆதவர்ஜுனா ப்ரோவும். நீங்கள் இது வரைக்கும் அதை வெளியில் இல்லை நீதியரசர் சந்துரு ப்ரோ, சந்துரு சார் நீங்களே ரிலீஸ் பண்ணுங்க அதை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. காவல்துறை மரணங்களை பற்றி தானே அந்த ஒரு ஆய்வறிக்கை, ஒரு கமிஷன் ஒன்று கொடுத்துருக்காரு. அப்போ அதில் கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்கும்ல. அப்போ ஏன் அதை செய்யலை? நீங்கள் இத்தனை கேள்விகள் உங்கள் மேலே கேட்க வேண்டிய ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம்ல, பதில் சொல்லணும்ல. நீங்கள் வெறும் ஒரு சாரி மாலை எல்லாம் சரியாயிடுமா கேட்குறேன். 5 லட்சம் கொடுத்துட்டீங்க, சாரிமானா அந்த பையன் உயிர் வந்துருமா?